வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்காக நம்ம ஏற்கனவே டே 1 பார்த்துருந்தோம். லாஸ்ட் 2 டேஸாக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸால் வீடியோஸ் போட முடியல. இதுக்கப்புறம் ரெகுலராக 2A மெயின்ஸுக்கான வீடியோஸ் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும். இதில் நம்ம ஏற்கனவே 10 கேள்வி பார்த்துருக்கோம் இல்லையா? 11வது கேள்வி, 20 நபர்கள் பங்கு பெறும் இசைத்தட்டு ஒலிக்கும் ஒரு விளையாட்டில் ஒவ்வொரு முறையும் ஒரு நபர் விளக்கப்படுகிறார். வெற்றி பெற்றவரை அறிவிக்க எத்தனை முறை இசைத்தட்டு ஒலிக்க வேண்டும்? In a fun game, 20 persons had participated and each time one person gets eliminated. How many times will the music be played to announce the final winner? மொத்தமாக எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னா 20 பேர் கலந்துக்கிறாங்க. நம்ம லாஸ்ட் ஒரு ஆளை சூஸ் பண்ணோம். நம்ம என்ன நினைப்போம், ஒவ்வொரு முறையும் ஒரு ஆளை வெளியேற்றுறாங்க. அப்படிதான் அவங்க சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்போ 20வது முறை ஒலிக்கும் போது தான் நம்ம 20வது ஆளை சூஸ் பண்ண முடியும்னு நினைப்போம். ஆனால் கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் 20 கிடையாது. இது மாதிரி கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காகவே சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் ஒரு கொஷின் தான் இது. நல்லா யோசிச்சு பாருங்க. 20 பேர் ஒரு அந்த விளையாட்டில் விளையாடிட்டே இருக்காங்க. நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த ரவுண்ட் சேர்லாம் விளையாடும் மியூசிக்கல் சேர்னே வச்சுக்கோங்களேன். கரெக்டாக சொல்லணும்னா இது மியூசிக்கல் சேர் விளையாட்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் அந்த இசைத்தட்டு ஒலிக்கும் போது ஒரு நபரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியேற்றுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் போயிடுவார், மீதி 19 பேர் இருப்பாங்க. செகண்ட் டைம் இன்னொரு ஆள் போயிட்டு இருப்பாரு. ஸோ 2 பேர் போகும்போது மீதி 18 பேர் இருப்பாங்க. 3வது டைம் ஒருத்தர் போயிடும்போது மீதி 17 பேர் இருப்பாங்க. இப்படியே நடந்துட்டே வரும்போது 18வது முறை ஒலிக்கும் போது மீதி எத்தனை பேர் தான் இருப்பாங்க? 2 பேர். யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 1 + 19, 2 + 18, 3 + 17 எல்லாமே 20 வரும். 19வது முறை ஒலிக்கும் போது மீதி ஒருத்தர் தான் இருப்பார். 19வது முறை ஒலிக்கும் போது மீதி ஒருத்தர் தான் இருப்பாரு. அவருக்கு நம்ம மறுபடியும் ஒலிக்கணும்னு கிடையாது. இருக்கிறதே ஒரு ஆளு. அப்போ அவர் தான் வின்னர் பாருங்க. ஸோ 19வது முறை ஒலிக்கும் போதே நம்ம யாரு வின் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். மறுபடியும் அவருக்கு நம்ம தனியாக மியூசிக்கல் சேர் பண்ண மாட்டோம். கரெக்டா? ஒருத்தர் தான் இருக்காருன்னா அவர் தான் வின்னு. ஸோ மொத்தம் எத்தனை முறை இசைத்தட்டு ஒலிச்சா போதும் அப்படின்னா 19 முறை ஒலிச்சா போதும். நம்ம வின்னர் யாரு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3, 19. புரிஞ்சு முடியுதுங்களாமா? சரியா? அடுத்ததா கேள்வி எண் 12. அப்பாவின் வயது 34, தற்போது மகனின் வயது 8. இன்னும் எத்தனை வருடங்களில் தந்தையின் வயது மகனின் வயதை போல 3 மடங்காகும்? A father is 34 years age. At present his son age is 8. In how many years will the father be 3 times as old as his son? கொஸ்டின் புரிஞ்சு முடியும்னு நினைக்கிறேன். அப்பாவுடைய வயசு இப்போ 34 இருக்கு. எத்தனை வருஷம் கழிச்சு 3 மடங்காகும்னு கேட்குறாங்க. நம்ம இது எதுவுமே நீங்கள் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் சம்மா போட்டு பார்க்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. கீழே இருக்கிற ஆப்ஷன்லேருந்து எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஆப்ஷன்லேருந்தே வருவோம். முதல் ஆப்ஷன் 6 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 6 வருடங்கள். இப்போ 34 அப்பாவுக்கு. இன்னொரு 6 வருஷம் கழிச்சு அப்பாவுக்கு என்னவாகும்? 40 ஆகும். இப்போ அப்பாவுக்கு வயசு 8. கரெக்டா? பையனுக்கு. இன்னொரு 6 வருஷம் கழிச்சு என்னவாகும்? 14. 14 3ஆல பெருக்குனா 40 வருமானு பார்க்குறோம். ஏன் 3ஆல பெருக்கிறோம்? 3 மடங்குன்னு கேட்டிருக்காங்க. 3 டைம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? வராது. 14 3ஆல பெருக்குனா 40 வராது, 42. ஸோ இது ஆன்சர் கிடையாது. அப்போ 6 இயர்ஸ் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் எடுத்துக்கிறேன், 5 இயர்ஸ். ஸோ 34 கூட ஒரு 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 39. அதே மாதிரி 8 கூட ஒரு 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 13. 8 கூட 5 கூட்டணும்னா 13. 13 3ஆல பெருக்குனா 39 வருமானு பார்க்குறோம். வரும். 13 3 39. அப்போ இந்த ஆன்சர் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 2 5 வருடங்கள் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? இவ்வளோதான் விஷயமே. கீழே இருக்கிற ஆப்ஷன்ல இருந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2, 5 இயர்ஸ். சரிங்களா? அடுத்தது 13வது கேள்வி பாருங்க. நீலம் என்பது வெண்மை எனவும், வெண்மை என்பது பச்சை எனவும், சிவப்பு என்பது கருமை, கருமை என்பது ஆரஞ்சு, ஆரஞ்சு என்பது ஊதா எனவும் கொண்டால் மனித கண்ணின் நிறம் என்ன? நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மேலே இவ்வளோ தூரம் கொடுக்குற எதுவுமே பிரச்சனை இல்லை. டைரக்டாக நீங்கள் எதுக்கு போயிடலாம் அப்படின்னா, இந்த லாஸ்ட் லைன் ஏற்கனவே கிளாசிஃபிகேஷன் டாபிக்ல நம்ம 4-5 வீடியோ போட்டிருக்கோம். அதில் சொல்லியிருக்கோம் பாருங்க. மனித கண்ணின் நிறம் என்ன? வாட் வுட் பி த கலர் ஆஃப் ஹியூமன் ஐ? நம்ம போக வேண்டிய வேர்ட் இதுதான். இந்த மாதிரி அவங்க ஒவ்வொன்றையும் மாற்றி இஸ் கால்டுன்னு கொடுக்குறாங்கனாலே நம்ம போக வேண்டியது கடைசி வார்த்தை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மனித கண்ணின் நிறம். பொதுவாக நமக்கு தெரியும் மனித கண்ணோட நிறம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீலம். ப்ளூ கலரில் ப்ளூன்னு தானே சொல்லுவோம். கரெக்டா? அப்போது இதில் இவங்க ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிற வார்த்தையில் எங்கே ப்ளூ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ப்ளூங்கிறது நீலம் என்பது வெண்மை எனவும். ப்ளூங்கிறது எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் லைன்லேயே இருக்குது பாருங்க. ப்ளூ இஸ் கால்டு ஒயிட். அப்போ ப்ளூங்கிறது ஆன்சர் கிடையாது. ப்ளூவை என்னன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நீலத்தை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வெண்மைன்னு சொல்கிறோம். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வெண்மை.
ஒயிட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆன்சர் எங்க இருக்கு? தோ வெண்மை ஆப்ஷன் 2 தான் இதற்கான விடை. சிலர் அவங்க என்ன பண்ணுவாங்க கீழே அப்படின்னா நீலம்னே கொடுத்துருவாங்க. இந்த ஆப்ஷன்ல கொடுக்கல அப்படிங்கிறதால பிரச்சனை இல்லை. நீலம்னே கொடுத்துட்டாங்கன்னா நம்ம நீலத்தை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீலம் அப்படிங்கிறத என்னன்னு சொல்றோமோ அதுதான் சூஸ் பண்ணணும். ப்ளூவை ஒயிட்னு சொல்றோம். ஸோ ஒயிட் தான் இதற்கான ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்ததான் 14வது கேள்வி. எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 2, இசட் ஈக்குவல் டு 1 எனில் XY plus YZ plus ZX ஈக்குவல் டு வாட்? இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விதமான ஆன்சர்ஸை நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். கீழே ஆப்ஷன்ல அவங்க எதை கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து. எப்படி ரெண்டு விதமான ஆன்சர்? ஒன்று என்ன அப்படின்னா இப்போ XYன்னு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸையும் ஒய்யும் அப்படியே அப்ளை பண்ணுறது. தட் மீன்ஸ் 3 2 32 ப்ளஸ் YZ ஒய்க்கு 2, இசட்டுக்கு 1 2 1 ப்ளஸ் இசட்எக்ஸ்னா 1 3 1 3. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்றது. 3 1 4 4 2 6 1 2 3 3 6 66 அப்படிங்கிறது ஆன்சர்னு சொல்லலாம். ஆனால் கீழே இருக்கிற ஆப்ஷனில் எங்கேயும் 66 இல்லை. அப்போ இந்த மெத்தட் கிடையாது. இன்னொன்று ஏன் இதையும் சொல்கிறேன் இன்னொன்னுத்தையும் சொல்கிறேன்னா அவங்க எந்த மெத்தடை யூஸ் பண்ணி வேணாலும் ஆன்சர் கொடுத்துருக்கலாம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம எடுத்தது கிடையாது. வேற என்ன சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா XY அப்படிங்கிறத அவங்க X இன்ட்டு ஒய்ன்னு மீன் பண்ணுறாங்க. அதாவது 3 எக்ஸுக்கு 3 ஒய்க்கு 2 3 இன்ட்டு 2 3 2s are 6 ப்ளஸ் ஒய்க்கு 2 இசட்டுக்கு 1 2 1s are 2 ப்ளஸ் இசட்டுக்கு 1 எக்ஸுக்கு 3 1 3s are 3 அப்படின்னா 6 2 8 8 3 11 11ங்கிற ஆன்சர் இருக்கான்னு பார்த்தோம்னா எஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 11. புரியுதா? அப்புறம் ஏன் சார் இதை சொன்னீங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி கேட்கவும் வாய்ப்பு இருக்கு தானே? கட்டாயம் இருக்கு. அவங்க இது மாதிரியும் கொடுக்கலாம். வேல்யூஸ் அப்படியே கொடுத்துட்டு கூட அவங்க நமக்கான ஆன்சர்ஸ் இது பண்றது மாதிரி கொடுக்கலாம். சரிங்களா? நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதை நீங்க எனக்கு ரெண்டு டைப்லையும் என்ன ஆன்சர் வரும்ன்றதை சொல்லுங்க. நான் வேல்யூஸ் இதே எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 2, இசட் ஈக்குவல் டு 1. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் பிளஸ் ஒய் எக்ஸ் இசட். இப்படி எடுத்தோம்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா? ரெண்டு டைப்லையும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைப் சொன்னோம்ல வேல்யூஸ் அப்படியே எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணி ஒன்று. இன்னொன்று என்னன்னா அந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறது. ரெண்டு டைப் சொன்னோம் இல்லையா? இந்த ரெண்டு டைப்லையுமே ஸோ நான் உங்களுக்கு இது கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது, செகண்ட் கொஸ்டின் இது. ஏற்கனவே நம்ம டே 1லையுமே ஒரு 2 கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கீழே ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. வெரி குட். ஸோ இங்கேயும் இதே தான். XYZக்கு 3 2 1ன்னு எடுத்துக்கிட்டு XYZ பிளஸ் YXZ இப்படின்னு கேட்டிருக்கேன். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த நார்மல் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் மாடல், செகண்ட் கொஸ்டினுக்கு நான் சொன்ன இந்த செகண்ட் மாடல். சரிங்களா? ரெண்டு விதத்துலையும் ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 15. சூஸ் த வேர்ட் ஆர் நியூமரல் விச் இஸ் லீஸ்ட் லைக் த அதர் வேர்ட்ஸ். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளில் அல்லது எண்களில் தொடர்பட்டதாக அமையும் வார்த்தையினை அல்லது எண்ணினை தேர்ந்தெடுக்கவும். இதில் பாருங்க ஒன்றும் ஆட் மேன் அவுட் கொடுத்துருக்கிறதுல எது மிஸ்மேட்ச் ஆகுது இல்லை பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 484, 352, 561, 421. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ரெண்டு விதத்தில் சொல்லலாம். ஒன்று 11 டேபிளில் வச்சு சொல்லியிருக்காங்க. 3 நம்பர் 11 டேபிளில் வரும், ஒரு நம்பர் மட்டும் 11 டேபிளில் வராது அப்படிங்கிறத வச்சு சொல்லலாம். இல்லை 11 டேபிள்லாம் கஷ்டம் சார் அப்படின்னா இன்னும் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. இங்கே ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 4 + 4 நாளையும் கூட்டினீங்க அப்படின்னா 8 நடுவில் இருக்கிற நம்பர். 3 + 2 ஃபர்ஸ்டையும் லாஸ்ட்டையும் ஆட் பண்ணீங்கன்னா நடுவில் இருக்கிற நம்பர் 5. 5 + 1 5 1 கூட்டினீங்க அப்படின்னா 6 நடுவில் இருக்கிற நம்பர். இங்கே பாருங்க 4 1 கூட்டினீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கணும்? நடுவில் 5ன்னு வந்திருக்கணும். 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் 4 தான். புரிஞ்சு முடியுதாமா? நீங்கள் 11 டேபிள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது 3 11 டேபிளில் வரும், இது மட்டும் வராது. அந்த ஐடியாவும் யூஸ் பண்ணலாம், இந்த ஐடியாவும் யூஸ் பண்ணலாம். புரியுதா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்ததா கேள்வி எண் 16. கீழ்கண்ட வினாக்களில் இதுவும் அதே தான். அவங்க 2 ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை படிச்சு பார்த்தீங்கன்னா இது முதல்ல இருக்கிற ரெண்டுத்துக்கு என்ன ரிலேஷன் இருக்கோ அதே ரிலேஷன் வச்சு கீழே இடத்துல எது வரும் அப்படின்னு கேட்டிருக்கேன். நாங்கள் ஏற்கனவே அனலாகி கிளாசிஃபிகேஷன் டாபிக்லாம் சொல்லும்போது இதை வச்சு நிறைய கொஸ்டின் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஏற்கனவே ஒரு 3 மாடல் கொஸ்டின் பேப்பரும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற முடியும். இதில் பாருங்க சிக்னலுக்கு டிராஃபிக் அப்படின்னா இதோட எது மேட்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிக்னல் போட்டால் என்னவாகும்? வண்டி எல்லாம் நிற்கும், டிராஃபிக் ஆகும். கரெக்டா? அதான அர்த்தம். இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டேம் ரிவர். டேம் போட்டால் என்னவாகும்? வந்துட்டு இருக்கக்கூடிய ரிவர் நின்று தண்ணி எல்லாம் ஜாம் ஆகும். கரெக்டாமா? அதான அர்த்தம். அப்போ ஆன்சர் டேம்
ரிவர். நம்ம புரிஞ்சு முடியுதா? சிக்னல் போட்டா வண்டி எல்லாம் நிக்கும், டிராஃபிக் ஆகும். எல்லாமே பஸ் எல்லாம் நிக்கும். கரெக்ட்டா? மொத்தமா நிக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். டிராஃபிக் ஆகும். அப்ப டேம் போட்டோம்னா வந்துட்டு இருக்கக்கூடிய ரிவர் என்னவாகும்னா நிக்கும். ஸோ ஆன்சர் இதுதான். லைட் போட்டா லென்ஸ் எல்லாம் நிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. டோர் போட்டா ஹவுஸ் எல்லாம் நிக்கும் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி ஆப்ரேஷன் போட்டா டாக்டர் எல்லாம் நிப்பாங்க அப்படின்னும் கிடையாது. கரெக்டா? ஸோ ஆன்சர் டேம், ரிவர் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 17. 14:197 டபுள் ஈஸ்ட் கொஷின் மார்க் ஈஸ்ட் 626. இங்க பாருங்க 14. 14 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 196. ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க? 197. அதாவது கூட 1 ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ 196 + 1 197. அப்ப அதே மாதிரி ஏதோ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணா 626 வரணும். பாருங்க 25. 25 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 625. கூட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 626. அப்ப எந்த நம்பர்? 25. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 25. அவ்வளவுதான் பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கா? நான் இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் தரேன். ஏற்கனவே 2 கொஸ்டின் கொடுத்தேன் இல்லையா? இப்போ 3வது கொஸ்டின். இதுக்கு நீங்க இதே மாதிரி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 20:399 டபுள் ஈஸ்ட் இங்க அதே மாதிரி கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல 195. இது என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்க நம்ம எப்படி அடுத்த நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி இங்க முன்னாடி நம்பரை கொடுத்துருக்கேன். நீங்க அதை நேரம் ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதுபடி இந்த கொஸ்டின் மார்க்ல என்ன வரணும் அப்படிங்கறத எனக்கு ஆன்சரா சொல்லுங்க. ஆப்ஷன் நான் தரல, நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 3வது கேள்வி. ஏற்கனவே 2 கேள்வி கொடுத்துருந்தோம் இல்லையா? 3rd இது ஒரு கொஸ்டின் தரேன். சரிங்களாமா? அடுத்ததா 18th கொஸ்டின். 12M ஈஸ்ட் U20 டபுள் ஈஸ்ட் கொஸ்டின் மார்க் P15. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், இங்க ஃபர்ஸ்ட்ல நம்பர் இருக்கு, இங்க லாஸ்ட்ல நம்பர் இருக்கு. அப்ப அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட்ல நம்பர் வரணும், இங்க லாஸ்டா நம்பர் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்பர் வரக்கூடிய இடம் இது 1, இது 1. மற்ற இதுலயும் ஃபர்ஸ்ட் நம்பர் வரல. ஸோ இது ரெண்டும் கிடையாது. முதல் விஷயம் வந்துட்டோமா? அதுக்கப்புறம் வரும் 12M. எம்ங்கிறது ஆக்சுவலா 13th லெட்டர். கரெக்டா? ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 12th லெட்டரை கொடுத்துருக்காங்க. கரெக்டா? யூங்கிறது 21st நம்பர். ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி 20 கொடுத்துருக்காங்க. நம்ம புரிஞ்சுதா? பிங்கிறது 16வது நம்பர். ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி 15 கொடுத்துருக்காங்க. சரி, ரைட். அடுத்ததா அப்ப அதே மாதிரி இங்க பாருங்க, ஹெச்ங்கிறது 8வது எழுத்து. ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி 7 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஹெச் 8. அப்போ ஒன்றை மைனஸ் பண்ணா என்ன கிடைச்சிருக்கணும்னா 7 தான் கிடைச்சிருக்கணும். ஆனா அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? 9ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் கிடையாது. ஸோ கண்டிப்பா ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் 2 7H தான். நீங்க இன்னொரு முடிவுக்கு என்ன வரலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க 12, இங்க 20. 12 கூட 8 ஆட் பண்ணா 20. அப்ப இங்க எது கூட 8 ஆட் பண்ணா 15 வரும்னு பாக்குறோம். 7 கூட 8 ஆட் பண்ணா 15. ஸோ ஃபர்ஸ்ட் வர வேண்டிய நம்பர் எது அப்படின்னா 7. இங்க தான் ஃபர்ஸ்ட்ல 7 இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். அப்படிங்கிற முடிவுக்கும் வந்துடலாம் ஒரே இதுல. நீங்க அங்க நமக்கு இந்த ஐடியா தான் தோணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எந்த ஐடியாவை யூஸ் பண்ணாலும் நம்மளால ஆன்சர் சொல்ல முடியுதா அப்படிங்கிறது தான் மெயின். சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 19. கீழ் குறிப்பிட்டுள்ள தொடர்களில் உள்ள ஓர் எழுத்து தவறாக உள்ளது. எண் அல்லது எழுத்து. சூஸ் த இன்கரெக்ட் டேர்ம். இதுல எது தவறு அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, 1, 3, 7, 15, 31, 62, 127. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 2 2, கூட 1 ஆட் பண்ணால் 3. 3 2 6, கூட 1 ஆட் பண்ணால் 7. 7 2 14, கூட 1 ஆட் பண்ணால் 15. அதே மாதிரி 15 2 30, 1 ஆட் பண்ணால் 31. 31 2 62, 62 கூட 1 ஆட் பண்ணால் 63ன்னு வந்திருக்கணும். ஆனால் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? 62. நீங்கள் என்ன 63 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 126, 1 ஆட் பண்ணீங்கன்னா 127. அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் 4 62. இவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீங்கள் இதெல்லாமே நம்ம ப்ரிலிம்ஸுக்கே படிச்சிருப்போம். அதை பேஸ் பண்ணி இங்கே பாதி கொஸ்டின் வரும். சரிங்களா? அடுத்ததா 20வது கேள்வி. கோர்ஸ் என்பது CUS என எழுதினால் ஆன்சர் என்பதை எவ்வாறு எழுதலாம்? பாருங்க, எந்தெந்த கோர்ஸில் எந்தெந்த எழுத்து எழுதியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எழுத்து, 2வது விட்டுட்டாங்க, 3வது எழுத்து, 4வது விட்டுட்டாங்க, 5வது எழுத்து, 6வது விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல தொடங்கி 1 அவுட் ஒரு எழுத்தை எழுதியிருக்காங்க. வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ அதே மாதிரி ஏ எழுதணும், என் விட்டுணும், எஸ் எழுதணும், டபிள்யூ விட்டுணும், இ எழுதணும், ஆர் விட்டுணும். ஸோ ஆன்சர் ASE ஆப்ஷன் 3 தான் இதற்குண்டான ஆன்சர். முடிஞ்சிச்சு பாருங்க. சரிங்களாமா? ஸோ இதோட குரூப் 2 மெயின்ஸுக்கான 2வது நாள் கொஷின்ஸ் நமக்கு முடியுது. இது இல்லாமல் நான் டாபிக் வைஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து சில வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். அதையும் கண்டினியூவாக பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோவில் நான் ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதுக்கான ஆன்சர்ஸையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக நாம இந்த குரூப் 2 மெயின்ஸுக்கான 10 கொஸ்டின்ஸை வச்சு டெய்லி காலை எழுந்தவுடன் கணக்கு அப்படிங்கிற டாப்பிக்கில் டெய்லியும் பார்க்கலாம். அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேத்ஸில் 40 டாபிக் இருக்குது அப்படின்னும் போது இந்த வீடியோஸ் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த டாப்பிக்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், இல்லை டவுட்டாக இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது அந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கவர் ஆகிறது மாதிரி பார்த்துக்கிறேன். ஓகேவாம்மா? தேங்க்யூ.